நல்லா சாப்பிடும். செம்மறி குட்டிலாம் சாப்பிடும். செம்மறி ஆட்டுக்கு என்ன கேட்பாங்க, செம்மறி ஆட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி புல்லு தான் கொடுங்க அப்படின்னா ரோடு கிராஸும் செம்மறி ஆடு நல்லா சாப்பிடும். அதுமாதிரி ஜிஞ்சா பாருங்கள், ஜிஞ்சா போடுறோம் பாருங்கள். இது போட்டேன்னா ஜிஞ்சா தான் முதல்ல திங்கும். அதை விட்டுட்டு வந்து திங்கணும் ஜிஞ்சா. ஆமாம். இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஞ்சாப்பூர் வந்து சாஞ்சிரும். 3 அடிக்கு மேலே வந்தாவே சாஞ்சிருது. அறுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ரோடு கிராஸ் வந்து 4 அடி பார்த்தீங்க இல்லையா, 4 அடி வந்தாலும் சாயறதில்ல, அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் வந்து சாய மாட்டேங்குது, நல்லா ஸ்ட்ரைட்டாக வருது, ஜிஞ்சா சாஞ்சிருது. இப்போ ஜிஞ்சா போடுறான் உங்களுக்கு செம்மறி ஆட்டுக்கு எப்படி சாப்பிடுது. ஸோ அதனால் நாட்டு ஆடு, செம்மறி ஆடு எல்லாத்துக்குமே வந்து ரோடு கிராஸ், ஜிஞ்சோ எல்லாமே நீங்கள் போடலாம். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஜிஞ்சோ நல்லா தான், ரோடு கிராஸ் நல்லா தான் கேட்டால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். நமக்கு என்னென்னா இது ஜிஞ்சா சீக்கிரம் சாஞ்சிருது, ரோடு கிராஸ் சீக்கிரம் சாயறதில்ல. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.